மிக முக்கியமாக இன்றைய நாட்கள் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளிலே மிகவும் முக்கியமான நாட்கள். குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு முதல் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாட்கள் இவை. அவர்கள் பூண்டோடு அழிக்கப்பட்ட நாட்கள் இவை. நோஃபயர் சோன் பாதுகாப்பு வலயம் என இலங்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள் மக்கள் நம்பி சென்ற பொழுதெல்லாம் கொத்து குண்டுகளும் பொஸ்பரஸ் குண்டுகளும் கொத்தணி குண்டுகளும் வீசப்பட்டு குலை குலையாக மக்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள், எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள், எத்தனையோ வயோதிபர்கள், இளைஞர்கள் என்று வயது வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனை யுத்தம் முடிந்த பிற்பாடு நடைபெற்ற நல்லிணக்க ஆணைக்குழுவின் அந்த குழுவுக்கு முன்னால் அப்பொழுது இருந்த மன்னாருடைய பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மறைந்த ராஜப்பு யோசப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார். யுத்தத்துக்கு முதல் இருந்த தகவல்களையும் யுத்தத்துக்கு பின்னான தகவல்களையும் ஒன்று திரட்டி இடையிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை அவர் மிக துல்லியமாக ஒரு நம்பகமான ஆவணமாக சமர்ப்பித்திருந்தார். இன்றும் கூட உலக நாடுகளில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையமும் சரி அல்லது உலக நாடுகளுடைய உதாரணங்களிலும் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிலே பேராயர் மறைந்த ராஜப்பு யோசப் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஆவணமாக கருவியாக கொள்ளப்படுகிறது. ஆகவே மீண்டும் நான் இந்த இடத்திலே அதனை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டும் இந்த நாட்டிலே எந்த ஒரு திராணியுள்ள தைரியமுள்ள ஒரு சிங்கள தலைவரும் ஒரு மன்னிப்பு கேட்டதாக அல்லது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதாக இதுவரை நடைபெறவில்லை. இப்பொழுது கூட இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே. ஆனால் நேற்றைய தினம் 12ஆம் தேதி தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்பினுடைய வாரம் ஆரம்பித்திருக்கிறது. நான் நேற்று திருகோணமலை மாவட்டத்தினுடைய சீனன்வெளி என்கிற கிராமத்திலே அந்த மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அறிந்தி அவரோடு நான் அந்த விடயங்களை ஆராய்ந்திருந்தேன். ஆனால் சம நேரத்திலே நேற்று மூதூர் பிரதேசத்திலே மூதூரில் உள்ள சேனையூர் என்கிற கிராமத்திலேயும் மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி ஞாபகத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இறந்து போன தங்கள் உறவுகள், கூட இருந்தவர்கள், உயிரோடு வாழ்ந்தவர்களை நினைத்து அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். சிரட்டைகளிலே, தேங்காய் சிரட்டைகளிலே அந்த கஞ்சியை ஏந்தி குடிப்பதன் மூலம் இறுதி யுத்தத்திலே மக்கள் உணவில்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த பொழுது உப்பில்லாத அந்த கஞ்சி எத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. இது ஒரு அடையாளம். தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே கட்சி வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி தமிழ் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அந்த மக்கள் திருகோணமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சேனையூர் கிராமத்திலும் செய்திருந்தார்கள். ஆனால் இவ்வாறு சேனையூர் கிராமத்தில் செய்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த பெண்களை நேற்றிரவு போலீசார், ஆண் பெண் போலீசார் மிருகங்களாக மாறி, மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கேவலமாக கதற கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதற கதற கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள். ஆனால் போலீஸ் அராஜகம், போலீசாருடைய அடாவடி, போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே திருகோணமலை மண்ணில் தான் 1954ஆம் ஆண்டு 154 தமிழ் விவசாயிகள் போலீசார், இதே போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்கள காடையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது தொடங்கிய இந்த போலீஸ் அராஜகம், போலீசினுடைய அந்த இனவாதம், போலீசினுடைய அந்த நம்பகத்தன்மையின்மை, நேர்மையான சரியான நேர்மை ஜனநாயக தன்மையற்ற போலீசினுடைய நடவடிக்கைகள் நேற்றும் அதே திருகோணமலை மண்ணிலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்சக்கூடாது என்று? அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா? போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் போலீசுக்கு கொடுத்தது? கஞ்சி காய்ச்சக்கூடாது அல்லது கஞ்சி வழங்கக்கூடாது, கஞ்சி சுகாதாரமான முறையிலே காட்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார்? ஆகவே மிக மோசமாக, மிலேச்சத்தனமாக, மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அன்றைய தினம் இரவு நேரத்திலே 3 பெண்கள், கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா ஆகிய 3 பெண்களும்
இந்த போலீசாரால் கதற கதற இழுத்து சென்று மூதூர் போலீசிலே இப்பொழுதும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு. இந்த நிலையிலே தான் அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒருவர், குறிப்பாக அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த கரிகரகுமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஏன் கைது செய்கிறார்கள்? ஒரு கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலம் ஏன் இந்த இலங்கைக்கு? உலகத்தில் நித்திர கொள்ற நாடுதான் இலங்கை என்று நான் அறிந்தேன். ஆனால் கஞ்சி வழங்குகிறவர்களையே கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலத்தை மீண்டும் இலங்கை ஏன் பதிவு செய்கிறது? ஆகவே இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் தருகிறேன். நீங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக வெசாக் வருகிற பொழுது உணவு வழங்குகிறீர்கள், நீங்கள் கஞ்சி வழங்குகிறீர்கள், நீங்கள் சாப்பாடு வழங்குகிறீர்கள். அப்பொழுது யாராவது சுகாதாரம் பற்றி கேட்டார்களா? அல்ல யாரும் அதை வேண்டாம் என்று சொன்னார்களா? ஆனால் இந்த மக்கள் 15 வருடங்களுக்கு முதல் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது பால்சோறு வழங்கி நீங்கள் கொண்டாடிய பொழுதும் அதனை பார்த்து பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கஞ்சி வழங்குகிற பொழுது போலீசாருடைய அராஜகத்தை நிறுத்துங்கள். இது